கொஞ்சம் சமீப காலமாவே கொஞ்ச நாளாட்டு எங்க பார்த்தாலும் நாய்க்கடி. சும்மா தனியா போறாங்க. தனியா போனாலுமே 10, 15 நாய்கள் வந்து ஓடி வந்து கடிக்குது. சரியா? அது மட்டும் இல்லாம, ஒரு சின்ன ஸ்கூல் பிள்ளைங்கள வந்து பக்கத்துல இருக்க கடை கூட அனுப்புறது கூட பயப்படுறாங்க. எக்கச்சக்கமான நியூஸ். நாய்கடினால உயிரிழப்பு, நாய்கடினால இந்த பிள்ளைக்கு தாக்கப்பட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் இப்படி நெறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தெரு நாய்க்கள வந்து புடிச்சு காப்பகங்கள்ல அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு குடுத்தாங்க. இதற்கு பல எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதுக்காக உச்ச நீதிமன்றம் மறுபடியும் தீர்ப்ப மாத்தி வழங்கியிருக்காங்க. அது என்ன தீர்ப்பு? இப்போ தெருநாய்க்களாக மக்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சில காலமாகவே நம்ம வந்து தெருநாய்களால ரொம்ப பாதிக்கப்படுறோம். எங்க பார்த்தாலும் எந்த நியூஸ் பார்த்தாலும் சும்மா போறாங்க, தெருநாய் கடிச்சிட்டு, நாய் கடிச்சிட்டு, உயிரிழப்பு அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம, நாய் கடிச்சு ராபீஸ் நோயால பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அப்படிங்கிற மாரி நெறைய விஷயம் எங்க பார்த்தாலும் தெருநாய் கடி, தெருநாய் கடி அப்படிங்கிற மாரி தான் சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்கோம். சரியா? கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்படி இருக்க சூழ்நிலையில இது வந்து பெரும் விவாதத்துல வந்து உருவாகுச்சு. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துல வந்து இதுக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் 11ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குனாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தெருநாய்க்கள புடிச்சு காப்பகத்துல அடைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தீர்ப்பு வழங்குனாங்க. சரியா? இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பரவலாக விவாதிக்கப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சரியா? நெறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து தெருநாய்கள புடிச்சு காப்பகங்கள்ல அடைக்கிறது வந்து நல்லது இல்ல. இதனால வந்து சுற்றுச்சூழல் சமநிலைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? அடுத்ததாட்டு சில அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்க்கட்சி காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவங்களும் வந்து கடை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சரியா? இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே உச்சநீதிமன்றத்துல வந்து மேல்முறையீடு பண்ணப்பட்டிருந்தது. சரியா? அதுக்கப்புறம் வந்து தீர்ப்ப வந்து மாற்றி வழங்கப்பட்டது. தீர்ப்பு என்னைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 22ஆம் தேதி 2025 அன்னைக்கு வந்து தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. என்ன தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க? என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க அப்படின்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்ப்போம். முதல் உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருத்தடை மற்றும் தடுப்பூசி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது தெருநாய்க்கள புடிச்சு கருத்தடை பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து, ஒரு தெருவுல இருந்து ஒரு நாய புடிச்சுட்டு வந்து கருத்தடை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய அந்த தெருவுலயே உட்டுறணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரியா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நாய்களுக்கும் சரியா, தெரு நாய்களுக்கும் வந்து இந்த ராபீஸ் தடுப்பூசி வந்து கண்டிப்பா போட்டு தீரணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா, இந்த நாய் இனப்பெருக்கம் வந்து கம்மியாகும். இதனால மக்களுக்கு எந்த ஆபத்து வராது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பகங்கள்ல அடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. முதல்ல ஆகஸ்ட் 11ஆம் தேதி எல்லா தெருநாய்க்கள வந்து காப்பகங்கள்ல அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்லியிருந்தாங்க. சரியா? அடுத்ததாட்டி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அதே காப்பகங்கள்ல அடைக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த உத்தரவ வந்து மாத்தி குடுத்துட்டாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் வந்து தெருநாய்க்களுக்கு வந்து அ இந்த கருத்தடை பண்ணதுக்கு அப்புறமும், தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் வந்து காப்பகங்கள்ல அடைக்கக்கூடாது. தெருவுக்குள்ள உட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரோஷமான நாயையும், ரொம்ப அதிகமா நோய்வாய்ப்பட்ட நாய்களா இருக்குல்ல, அந்த நாய்ங்களலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆக்ரோஷமா இருக்குது, ஒருத்தங்க போறாங்க, நடந்து போறாங்க. அவங்கள அந்த நாய் கடிக்குது அப்படின்னா, அந்த நாய புடிச்சு காப்பகங்கள்ல அடைக்கணும். ஆனா தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க.
இப்போ ரொம்ப முடியாம நோய்வாய்ப்பட்டு ஒரு டாக் இருக்குது அப்படின்னா, அந்த டாக்க புடிச்சு காப்பகங்கள்ல அடைக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 2 வகையான நாய மட்டும் தான் காப்பகங்கள்ல அடைக்கணும். மத்த நாய்கள வந்து காப்பகங்கள்ல அடைக்கக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நார்மலா வந்து தெருக்கள் போறோம். ஒரு நாய் பசியில இருக்கு. பாவம்ன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் குடுக்குறோம், உணவு குடுக்குறோம். நெறைய பண்றோம். சரியா? ஆனா அதுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. தெரு நாய்களுக்கு உணவு குடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்ப யார் தான் உணவு குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெரு நாய்களுக்கு வந்து மாநகராட்சிகள் நிர்வாகம் வந்து தான் இந்த தெரு நாய்களுக்கு உணவு குடுக்கணும். அதுவும் எல்லா தெருக்கள்லயும் வந்து சும்மா கண்ட இடத்துல வந்து உணவு குடுக்கக்கூடாது. மாநகராட்சி நிர்வாகிகள் என்ன பண்ணணும்னா, இந்த நாய்களுக்கு தனி இடம் வந்து ஒதுக்கி, அதுக்கப்புறமா அந்த இடத்துல வச்சு தான் உணவு குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இப்ப இனி அடுத்ததாட்டு நாய்கள பிடிக்கிறவங்கள எதிர்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஃபைன் குடுத்துருக்காங்க. என்ன ஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அதான் சொன்னோம்ல, இந்த நாய்கள வந்து பிடிக்கக்கூடாது, தெருவுல இருக்கிற நாய்கள நீங்க பிடிக்கக்கூடாது, மாநகராட்சி ஊழியர்கள வந்து தடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் ஃபைன் வந்து 25,000. அதிகபட்ச ஃபைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,00,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபைன் வழங்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால மாநகராட்சி அவங்க வந்து நாய்கள பிடிக்கும்போது யாருமே தடுக்கக்கூடாது. அவங்க வந்து ஃபுல்லா காப்பகங்கள்ல அடைக்க மாட்டாங்க. வெறி நாய்கள் அப்படிப்பட்ட நாய்கள மட்டும் தான் காப்பகங்கள்ல அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கே உத்தரவிடப்பட்டிருக்குது. இப்போ அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுருக்காங்க. என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவு வந்து குடுத்ததுக்கு அப்புறம் வந்து, இத வந்து உடனடியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து உடனடியாக தெருநாய்கள பிடிச்சு கருத்தடை அந்த ரே ரேபீஸ் நோய் தடுப்பூசிய வந்து உடனடியாக செயல்படுத்தணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ, பணியாளர்கள் வந்து தேவைன்னா அவங்களையும் வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்க உடனே பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்ததாட்டு நாய் கடி புகாருக்கான ஹெல்ப்லைன் நம்பர அமைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது எத்தன நாள்ல அமைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துல இந்த ஹெல்ப்லைன் நம்பர நீங்க உருவாக்கணும். இப்போ ஒருத்தங்களுக்கு நாய்க்கடி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த உங்களுக்கு வந்து புகார் அளிக்கணும். புகார் அளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 4 மணி நேரத்துல நீங்க வந்து பதில் அளிக்கணும். அப்படி அளிக்கலன்னா, தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் வந்து இந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. சரி. இப்போ என்ன சொல்ல வாராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உத்தரவு விட்டதுனால, இனி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து அதிகமா ஆபத்து ஏற்படாது. இதனால வந்து சுற்றுச்சூழல் சமநிலைக்கு வரும். பாதிப்பு ஏற்படாது. தெருநாய்க்கள் வந்து அதிகரிக்காது. ஏன்னா வந்து கருத்தடை பண்ணும்போது தெருநாய்க்கள் வந்து அதிகமா ஆகாது. ஓரளவுக்குள்ள டாக்ஸ் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம, ரேபீஸ் நோய் தடுப்பூசி போடும்போது யாராவங்களுக்கு கடிச்சாலும் கூட ரேபீஸ் நோய் பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒண்ணு எண்ணத்துக்காக அவங்க பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கொஞ்சம் சமீப காலமாவே கொஞ்ச நாளாட்டு எங்க பார்த்தாலும் நாய்க்கடி. சும்மா தனியா போறாங்க. தனியா போனாலுமே 10, 15 நாய்கள் வந்து ஓடி வந்து கடிக்குது. சரியா? அது மட்டும் இல்லாம இந்த நாய்க்கடினால நெறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ராபீஸ் நோயினால இறக்குறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் அந்த நாய்க்கடினாலே ரொம்ப சேதமாகுறாங்க. சரியா? பயப்படுறாங்க. தெருவுல நடந்து போறது கூட பயப்படுறாங்க. இப்ப உங்களுக்கு சொல்லப்போனா வந்து ஒரு கடைக்கு பைக்ல போறாங்க. பைக்ல போய் வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு இறங்குறாங்க. இறங்கிட்டு பக்கத்துல நிக்கிறாங்க. ஒரு நாய் வந்து பக்கத்துல நிக்கினாலுமே, என்ன பண்றாங்கன்னா, பயப்படுறாங்க. நாய் கடிச்சிருமோ! நம்ம பிள்ளைய கடிச்சிருமோ! அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு சின்ன ஸ்கூல் பிள்ளைங்கள வந்து பக்கத்துல இருக்க கடை கூட அனுப்புறது கூட பயப்படுறாங்க. சைக்கிள்ல அனுப்புறது கூட பயப்படுறாங்க. சைக்கிள்ல போனாலுமே அந்த நாய் ஓடி வந்து கடிக்குது. ஒரு நாய் கடிச்சா கூட தெரியாது. 10, 15 நாய் வந்து கடிக்குது. இப்படி அதிகமான நியூஸ் நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டு தான் இருப்போம். நானும் கேள்விப்பட்டு தான் இருக்கேன். சரியா? எக்கச்சக்கமான நியூஸ். நாய்கடினால உயிரிழப்பு, நாய்கடினால இந்த பிள்ளைக்கு தாக்கப்பட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் இப்படி நெறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். சரி இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தானே உச்சநீதிமன்றத்திலருந்து எல்லாருமே வந்து சரி இது எங்களுக்கு தீர்ப்பு வாங்கணும், தீர்வு வேணும். நாய்க்கடினால ரொம்ப பயப்படுறோம். எங்களால முடியல. தெருவுல நடந்து போக முடியல. அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்குது. அவங்க தான் சொன்னாங்க, எல்லா நாய்க்கள வந்து காப்பகங்கள்ல அடைக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க.
சரி அதுக்கு காப்பகங்கள்ல அடைக்கணும் மொத 11ஆம் தேதி உத்தரவு சொன்னதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க. சரி நாய்கள் இருக்காது. எல்லா நாய்களும் சேஃப்டி அதாவது கொல்லல. சேஃப்டியா காப்பகங்கள்ல தானே அடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது, அதுக்கப்புறம் தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் அவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்காங்க. அப்புறம் வந்து விலங்கு ஆர்வலர்கள் அவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்கும்போது தான், மனு தாக்கல் செய்யும்போது தான் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பகங்கள்ல அடைக்கக்கூடாது. கருத்தடை பண்ணணும். ரேபீஸ் நோய் தடுப்பூசி போடணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இனிமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி ஒரு ரோட்ல நடந்து போறனாலுமே பயப்பட தானே செய்வாங்க. நார்மலா நடந்து போங்க. இப்ப பைக்ல கூட சரி ஓகே. சைக்கிள்ல தான் போனா பிரச்சனை அப்படின்னா, பைக்ல கூட போக முடியல. ஏன்னா பைக்ல போனாலுமே அந்த நாய் ஓடி வந்து கடிக்குது. சரியா? சரி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? உச்சநீதிமன்றம் முதல்ல காப்பங்கள் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொன்னாங்க. சரியா? அதிகப்பூர்வமா. இப்போ அத மாத்தி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இத பத்தி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? நாய்கள வந்து கருத்தடை பண்ணி தெருக்கள்ல விடுறதும், அப்புறம் வந்து ரேபீஸ் நோய் தடுப்பூசி போடுறதும் உங்களுக்கு கரெக்ட்டா தெரியுதா? இத பத்தி உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.